ஆண்டவரே, நீர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர், என் குடும்பத்தில் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் அவரை வாஞ்சியோடு விருப்பத்தோடு அவரை பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்பேற்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும் என்று சொல்லும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். உன் புருஷனுடைய காரியத்தில் அதிசயங்கள் செய்வார். உன் பலவீனத்தில் வியாதியில் ஒரு அதிசயம் நடக்கும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரங்கள் மாற்றப்படும். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் குடும்பத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் படகுகள் நிரம்பப்படும். உன் படகுகளினால நன்மைகளை கொண்டு வந்து போடுகிற கர்த்தர் இன்னைக்கு உன் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார், நான் நன்மைகளை உண்டு பண்ணி கொடுத்து அவர்களை அதிசயமாய் நடத்தி வருகிற நல்ல தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் என்னை துதிப்பார்கள். நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் என் கரத்தின் கிரியை என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.